செந்தமிழே உனக்கு முதல் வணக்கம், திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் மணக்கும். நாள்தோறும் நாலடியார் என்ற வரிசையிலே தினமும் நாம் 4 பாடல்களை நாலடியாரிலிருந்து பார்த்து கேட்டு மகிழ்ந்து இன்புற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று துறவு என்ற அதிகாரத்திலிருந்து 53வது பாடல், 54வது பாடல், 55வது பாடல், 56வது பாடல் கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புறுவோம். இல்லம் இளமை எழில் வனப்பு மீக்கூற்றம் செல்வம் வழி என்றிவை எல்லாம் மெல்ல நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் தலையாயார் தாம் உய்யக் கொண்டு. இல்லம் இளமை எழில் வனப்பு மீக்கூற்றம் செல்வம் வழி என்றிவை எல்லாம் மெல்ல நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் தலையாயார் தாம் உய்யக் கொண்டு. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இல்லம் இளமை எழில் வனப்பு மீக்கூற்றம் செல்வம் வழி இவையெல்லாம் இல்வாழ்க்கையில் இளமை, எழுச்சி, அழகு, உயர்ச்சொல், பொருள், வலிமை என்று இப்பேர்கள் எல்லாம் மெல்ல நிலையாமையை கண்டு மெல்ல மெல்ல நிலையாமல் போதலை அறிந்து தலையாயார், தலையாயார் என்றால் பெரியோர்கள், சான்றோர்கள், உண்மையே பேசுபவர்கள், தாம் உய்யக் கொண்டு தாம் உய்யும் கருத்து கொண்டு நெடியார் துறப்பார் காலம் நீட்டியாதவராய் உடனே இருவகை பற்றும் துறப்பார். அகப்பற்று புறப்பற்று இவை இரண்டையுமே துறந்து விடுவார்கள். ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய இளமை, செல்வம், எழில் இவையெல்லாம் சிறிது சிறிதாக அழிந்து விடுவதை கண்கூடாக பார்க்கிறோம். இதைத்தான் நிலையாமை உணர்ந்து துறவு உள்ளம் கொள்ளுபவரே துன்பங்களிலிருந்தும் பிழைப்பர் என்ற கருத்தினை இதிலே போதிக்கின்றார் புலவர். எழில் இளமையின் கொழுந்து, அதாவது அதன் வளர்ச்சி நிலையாகிய தோற்றம், பொலிவு, வனப்பு, உறுப்புகளின் திருந்திய அமைப்பு, சீய மன்னான் இளமையும் வனப்பும் வரும் என்றார். பிறரும் மீக்கூற்றம் மேம்பாடான சொல் என்றது. தான் சொல்லும் இந்த உலகத்தில் செல்லுதலை இல்லம் என்பதில் போலும் கூற்றம் என்பதிலும் சாரியை வழி, துணை வழி முதலியவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக நிலையாமல் போவது ஆதலின் மெல்ல நிலையாமை என்று புலவர் குறிப்பிடுகின்றார். உடனே நமக்கு தெரிவதில்லை நிலையாமை. சிறிது காலம் சென்றுதான் இது நிலையாமல் போகுமோ என்று அறிகிறோம். தலையாயார் நிலையாமை கண்டு தாம் உய்யக் கொண்டு நெடியாராய் துறப்பர் என்று கருத்தில் இந்த பாடலை அழகாக விளக்கியிருக்கிறார். அடுத்த பாடல்
54வது பாடல். துன்பம் பல நாள் உழந்தும் ஒரு நாளை இன்பமே காமொருவார் ஏழையார் இன்பம் இடைத்தெறிந்தின்னாமை நோக்கி மனையாரடை ஒழிந்தார் அன்றமைந்தார். துன்பம் பல நாள் உழந்தும் ஒரு நாளை இன்பமே காமொருவார் ஏழையார் இன்பம் இடைத்தெறிந்தின்மை நோக்கி மனையாரடை ஒழிந்தார் ஆன்றமைந்தார். பாடலின் பதவுரையை பார்ப்போம். ஏழையார் அறிவில்லாதவர் என்று இதிலே நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஏழை என்றாலே நாம் செல்வம் குறைவாக கருதக்கூடாது. அறிவு இல்லாமல் போனால் படிப்பறிவில் எழுத்தறிவு, பேச்சறிவு இவை எல்லாமும் அது பிறகு ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இவை எல்லாம் இல்லாமல் போனாலே அந்த நபர் ஏழை என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். அறிவிலார், ஏழையார் என்றால் அறிவிலார். துன்பம் பல நாள் உழந்தும், பல நாட்கள் துன்பத்தால் வருந்தியும், ஒரு நாளை இன்பமே சிறிது பொழுது நுகரும் ஒரு நாளைய இன்பத்தையே காமுறுவார் விரும்புவார். ஆன்று கல்வி கேள்விகளால் நிறைந்து அமைந்தார் ஆன்றமைந்தார் என்று கீழிருந்து பொருள் கொள்ள வேண்டும். அதற்கு தக்கபடி அடங்கி ஒழுகும் பெரியோர் இன்பம் இடை தெரிந்து, இன்பம் அங்கனம் இடையே சிறிது உளதாக தெரிந்து இன்னாமை நோக்கி துன்பத்தின் மிகுதியை அறிந்து மனை ஆறு இல் வாழ்க்கையின் வழியில் அடைவு சார்ந்து நிற்பதை ஒழிந்தார், நீங்கிவிட்டார், நீங்கினார் என்று கருத்தாக கூறுகிறார் புலவர். உலகத்தில் பல துன்பங்களின் இடையில் சிறிது இன்பம் உண்டாகுதலின் அந்நிலை தெரிந்து தவம் முயலுதல் வேண்டும் என்று கருத்தை இங்கு கூறுகிறார் புலவர். நுண்ணுணர்வின்மை வறுமை அகுது உடைமை செல்வம் ஆதலின் இங்கே ஏழையார் என்று அறிவில் வறுமை உடையோரையும் மனையாறு அடை ஒழிந்தார் என்றதும் மேன்மேலும் இளமை துய்த்தலில் பற்றுதல் உள்ளம் நீங்கினார் என்று கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் 55வது பாடல். கொன்னே கழிந்த நன் இளமையும் இன்னே பிணியொடு மூப்பும் வருமால் துணி ஒன்றி என்னொடு சூழா தொடு நெஞ்சே போதியோ நன்னறி சேர நமக்கு. கொன்னே கழிந்தன்றி இளமையும் இன்னே பிணியொடு மூப்பும் வருமால் துணி ஒன்றி என்னொடு சூழாதொழு நெஞ்சே போதியோ நன்னறி சேர நமக்கு. கொன்னே கழிந்தன்று இளமையும், இளமை பருவமும் வீணே கழிந்தது. நாம்
இளமை பருவத்திலேயே எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. ஆகையால் அது வீணே கழித்ததாகத்தான் இதிலே கூறுகிறார் புலவர். இன்னே பிணியொடு மூப்பு வரும், உடனே நோயோடு கிழத்தன்மையும் வருகிறது இந்த உடலுக்கு. ஆல் என்றால் ஆதலால் துணிவு ஒன்றி என்னோடு சூழாது எழு நெஞ்சே துணிதல் பொருந்தி என்னோடு ஆராயாமல் புலன்களின் வழியில் செல்கின்ற நெஞ்சமே போதியோ நன்னறி சேர நமக்கு நல்வழி உண்டாக நீ என்னுடன் வருகின்றாயா என்று நெஞ்சத்தை கூப்பிடுகிறது போல இந்த பாடலை அமைத்துள்ளார் புலவர். புலன்வழி செல்லுதலை தவிர்த்து மனத்தை அறவழியில் செலுத்த வேண்டும். அதற்கு நெஞ்சே நீ என்னுடன் இந்த உடம்புடன் ஒத்துழைப்பாயா என்று கேட்கிறார் புலவர். கழிந்தது சாரியையாக இங்கு கொள்ள வேண்டும். இன்னே உடனே என்னும் பொருட்டு இது நெஞ்சத்தின் இயல்பு கூறி திருந்திய படியாம். 56வது பாடல். மாண்ட குணத்தொடு மக்கட்பேரில் எனினும் பூண்டான் கழித்த கருமையால் பூண்டமிடி என்னும் காரணத்தின் மேன்முறை கண்ணே கடியென்றார் கற்றறிந்தார். மாண்ட குணத்தொடு மக்கட்பேர் இல் எனினும் பூண்டான் கழித்தற் கருமையால் பூண்ட மிடி என்னும் காரணத்தின் மேன்முறை கண்ணே கடியென்றே கற்றறிந்தார். கடியென்றார் கற்றறிந்தார். அழகாக குறிப்பிடுகிறார் இதிலே. மாண்ட குணத்தோடு மக்கட்பேறு இல் எனினும் திருமணம் ஆன பின்னும் மனைவிக்கு மாட்சிமைப்பட்ட குணத்தோடு குழந்தை பேரும் இல்லை என்றாலும் பூண்டான் கழிதற்கு அருமையால் கொண்ட கணவன் அவளை விட்டு விடுவதற்கு அருமையாக ஆதலால் பூண்ட மிடி என்னும் காரணத்தின் மேலும் தனக்கு உண்டாகும் வறுமை என்றும் காரணமாம் கொண்டு மேன்முறை கண்ணே மேலான ஒழுக நெறியிலே கடி என்றார் கற்றறிந்தார். பற்றினை நீக்க வேண்டும் என்றார் கற்றறிந்த பெரியோர்கள் என்று இந்த மாட்சிமை பொருந்திய மனைவியோடு குழந்தைகள் இல்லாமல் வாழும் பொழுது தனக்கு மிடி வறுமை வந்த பொழுதும் நாம் அதை வருவது காரணமாக இருக்கக்கூடியதை விட்டுவிட்டு மிடியை ஒழித்து நாம் கற்றறிந்தார் அதை உடனேயே மேலான ஒழுக்க நெறியிலே கடி என்றார் கற்றறிந்தார். பற்றினை நீக்க வேண்டும் என்றனர் கற்றறிந்தோர்கள் என்று இதிலே குறிப்பிடுகிறார் புலவர்.
இளமையில் தவம் முயலுதல் நல்லது என்கிறார். காரணத்தின் என்பதற்கு காரணத்தினாலும் என்று இறந்தது தழுவிய எச்ச உண்மையாக கொள்ள வேண்டும். மேலான ஒழுக்க நெறி என்றது இங்கே நெறி அந்நெறியும் நிற்கும் ஆற்றாமையாலேயே பற்றினை கடியும் உள்ளம் தோன்றுதலின் மேன்முறை கண்ணே என்று அருளினார். அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று இம்முறையில் இதை பெறப்பட வேண்டும் என்று உரையிலே கூறியுள்ளார் ஆசிரியர். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.